இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களின் நல்வாழ்வோடு இணைந்து செயல்படும் இசிதா என்ற ஏஞ்சல் இசிதா என்ற ஒரு உயர்தரமான கதிரியக்க ஏஞ்சலை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி அழைக்கலாம், அதை எப்படி தன் வசப்படுத்தி என்னென்ன மாதிரி வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம், மக்களுக்கு சமூகத்திற்கும் என்னென்ன வேலைகளுக்கு மக்களுடைய தேவைகளுக்கு இந்த ஏஞ்சலை வச்சு நம்ம எப்படி அவங்களுக்கு உதவிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாதுகாப்பு, குணப்படுத்துதல், கருவுறுதல், தீர்க்க தரிசனம், ஞானம், உருமாறுதல், ஈர்ப்பு போன்ற ஒரு பன்முக கோட்பாடுகளை கொண்ட ஒரு உயர்தரமான கதிரியக்க ஏஞ்சலாகும். இது மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் மையங்கொண்டு வானகம், வையகம் என அநேகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பிரதான ஏஞ்சல் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். இந்த ஏஞ்சலானது உயிர்கெடுக்கும், உயிர் கொடுக்கும் குணங்களை கொண்ட, உயிர் கொடுக்கும் குணங்களுடன் தொடர்புடைய ஒரு ஏஞ்சலாகும். இது ஒளி மற்றும் சுடரின் ஒரு பெண்மணி அப்படின்னு இந்த தேவதையை, இந்த ஏஞ்சலை அனுமானிக்கலாம். சரி, இதனுடைய பயன்பாடுகளை பற்றி தெளிவாக நம்ம இன்னும் பின்னால் பார்க்கலாம். இது பிரபஞ்ச ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாகும் மற்றும் ஆன்மாக்களுக்கு நித்திய வழிகாட்டியாகவும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை மேம்படுத்தும் ஆற்றலாகவும் இதனை பார்க்க முடியும். மேலும் நெசவு, ஆடை, ஆபரணம், நீர், நெருப்பு மற்றும் அறிவு சார்ந்த துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல்னு நம்ம இந்த ஆற்றலை பார்க்கலாம். இந்த ஏஞ்சலானது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சிறந்த பாதுகாவலி, அது மட்டுமல்ல மாலுமிகள், அரசர்களுக்கும் ஒரு சிறந்த பாதுகாவலியாக பார்க்க முடியும். இது பேய், பிசாசு, பில்லி, சூனியங்கள் போன்ற எதிர்மறையான ஆற்றல்களுக்கு, அதாவது தீங்கிழைக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு ஆற்றல்களுக்கு மந்திர சூனிய நம்பிக்கைகளுக்கு எதிர்முனையான கருணை மிக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். மேலும் இதனை கிரகதோஷ பரிகார நிவாரணங்களின் எஜமானி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் வணிக வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம், ஆசீர்வாதங்களை தயவிக்கும் சிம்மாசனத்தின் ராணி என்று நம்ம இந்த ஆற்றலை சொல்லலாம். மேலும் இதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, பாதுகாப்பு மற்றும் பழிவாங்கும் அம்சங்களில் ஒரு இந்த ஆற்றலானது மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஆக தீமையை கொன்று அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவர் மற்றும் அவளுடைய ஒளிரும் ஒளியால் நம்மை அரவணைக்கக்கூடியவர். சரி, அடுத்து இந்த ஆற்றலை எப்படி அழைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தினம் நடுநிசையில் ஒரு சிறிய பீடம் அமைத்து வெள்ளை அல்லது மஞ்சள் பட்டு விரித்து பச்சை அல்லது வெள்ளை மெழுகுதிரிகளை ஏற்றி வச்சு வெள்ளை ரோஜாக்கள், சிகப்பு ரோஜாக்கள், சூரியகாந்தி பூக்கள் போன்றவைகளில் அலங்கரித்து அந்த பீடத்தை அலங்கரித்து ரோஸ்மேரி, லில்லி, தாமரை, சிடார், சந்தனம், லாவண்டர் போன்ற வாசனை திரவியங்களை தெளிச்சு விட்டு வெள்ளை முத்துக்கள், சிகப்பு, இளம் சிகப்பு குவாட்ஸு, ரூபி, மரகதம், சூரிய கற்கள், நிலவு கற்கள் போன்ற படியங்களை நம்ம பீடத்தில் வச்சு கோதுமை, தேன்,
ஆரஞ்சு, பாதாம், வேர்க்கடலை, சாக்லேட், தானியங்கள், திராட்சை மற்றும் இனிப்பு கேக்குகள், ஒயின் பால், மேலும் தித்திப்பான இனிப்பு பானங்களையும் நம்ம கொடுக்கணும் பீடத்தில் வச்சு. மேலும் சந்தனம், ரோஜா, தாமரை, மல்லிகை, லவங்கப்பட்டை போன்ற தூவங்களை நம்ம தூவம் கொடுத்து கிழக்கு முகமாக திரும்பி நம்முடைய சிந்தையை பூர்ணத்தில் நிறுத்தி அதனுடைய லிகிதங்களை உச்சரிக்கும் போது நம் முன்னே தோன்றி நமக்கு ஒரு காட்சி அளிக்கும். பெரும்பாலும் காட்சியின் போது மகிமை வாய்ந்த முகத்தோடும் ப்ரௌன் கண்கள், அது விழிகள் ப்ரௌன் கலர் விழிகள், ப்ரௌன் கலர் கூந்தல், கம்பீர நடையோடு ஒரு மிடுக்குடன் வெள்ளை உடையில் தோன்றுவதை நம்மளால் உணர முடியும். மேலும் சிலருக்கு எப்படின்னா, சிலர் பெரும்பாலும் வெள்ளை உடையில் வருது, ப்ரௌன் கலர் கண்கள், கூந்தல் ப்ரௌன் கலர் கூந்தலில் மிடுக்கான ஒரு கம்பீர நடையில் நம்மளால் தோன்றி காட்சியளிக்கும். மேலும் அந்த தவசின் போது இந்த பீடங்களை வச்சு இந்த மேற்படி சொன்னபடி இப்போ நான் சொன்னது போல் எல்லாத்தையுமே படைச்சு பொதுவாக பக்தி மற்றும் நன்றியுணர்வாக உணவு, பானம், தூவம், பூக்கள் மற்றும் புனிதமாக கருதப்படும் பல பொருள்களை வச்சு நம்ம அழைக்கலாம். அதாவது தவசின் போது பறவைகள் சிறகடிப்பது போன்ற ஒரு சத்தங்கள், பறவைகள் கத்துற மாதிரி சத்தங்கள், அது மாதிரி கனவுகளில் பசு, தேல் மற்றும் பறவைகள் கனவுகளில் காட்சியாக தோன்றுவது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நம்ம அந்த தவசில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தவ நேரங்களில் நமக்கு சில ரூபங்கள் சில ரூபம் இல்லை, சில ஒரு ஒல்லியான ரூபம், அது நல்ல ஒரு ஹைட்டாக கொஞ்சம் தின்னான ரூபம் அப்படி நம்மளை கடந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரியான ஒரு ரூபம் வரும். இந்த ஆற்றலை நம்ம தியானிக்கும் போது நம்ம இந்த காட்சிகளை நம்ம உணர முடிகிறது. சரி, இது எந்தெந்த இதோட தொடர்புகள், இதனுடைய தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் தொடர்புகளை முழுசாக நான் சொல்லிடுறேன். உலோகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம், படிகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வைரம், வெள்ளை முத்துக்கள், இளம் சிவப்பு குவாட்ஸு, ரூபி, சூரிய நிற கற்கள், சந்திர கற்கள், மரகத பச்சை போன்ற படிகங்களோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஆற்றல். அது மாதிரி அதுக்குள்ள நிறங்கள் பார்த்திங்கன்னா நீல நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம் மற்றும் இளம் சிகப்பு நிறம் போன்ற நிறங்களோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஆற்றல். ரசாயனங்களை பொறுத்தளவில் கால்சியம், காந்தியம், அலுமினியம், ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன் போன்ற ரசாயனங்களோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஆற்றல். பறவைகளை பொறுத்தளவில் கருப்பு பருந்து, அதாவது கழுகு. அடுத்து மனித உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளோட எந்தெந்த சுரப்பிகளோட தொடர்பு இருக்குதுன்னா தைப்பொலாமஸ், அதுக்கு அடுத்து பிட்யூட்டரி சுரப்பி, அதுக்கடுத்து தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு, அது அல்லாமல் இனப்பெருக்க சுரப்பிகளோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை சொல்லலாம். அடுத்து ஹார்மோன்கள் நம்ம உடம்புல ஓடக்கூடிய உயிர் வேதி மூலமான ஒரு ஹார்மோன்களோட எந்தெந்த ஹார்மோனோட தொடர்பு இருக்குதுன்னா ஆக்சிடோசின் ஹார்மோனோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதோட பெண்களிடம் எல்ஹெச் ஹார்மோனோட நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு ஆற்றல். மலர்களை பொறுத்தளவில் ரோஜா, நீல தாமரை, அகேசியா மரத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆற்றல். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆற்றலானது பஞ்சபூத தத்துவங்களில் எதோட தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம்.
முதல் படியாக வந்து இந்த ஆற்றலை வந்து காற்றினுடைய பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவளை வந்து காற்றினுடைய பெண்மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எனது வடக்கு காற்றோட தொடர்புடைய ஒரு ஆற்றல். மேலும் சக்தி வாய்ந்த உருமாற்றம் மற்றும் உயிர் கொடுக்கும் திறன்களை கொண்டிருப்பதனால இந்த ஆற்றல் வந்து நெருப்பு தத்துவத்தோட தொடர்புடைய ஆற்றல் அப்படின்னு நம்மளால் கருத முடிகிறது. மேலும் இவள் நிலத்தின் வளத்தை உறுதி செய்வதால் இது பூமி நீர் தத்துவத்தோட தொடர்புடைய ஒரு ஆற்றல் நம்ம வந்து அனுமானிக்கலாம். இவள் வந்து வானளாவிய உயிரினங்களுடைய தாய் போன்றது மட்டுமல்லாமல் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்தவளாக இருப்பதால் இவள் ஆகாய தத்துவத்தோடவும் தொடர்புடையவர். ஆக இவளை வந்து பஞ்சபூத தத்துவங்களில் வந்து அனைத்து தத்துவங்களோடும் ஆதிக்கம் கொண்டவளாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம். பக்க விளைவுகள்னால் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன பக்க விளைவாக இருக்கும். அதனால் இந்த ஆற்றலை பொறுத்தளவுக்கு வந்து எந்த விதமான நல்ல ஒரு ஆற்றலாக இருந்தாலும் நமக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட இந்த ஆற்றலை பொறுத்தளவுக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அல்லாமல் மற்றபடி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பக்க விளைவுகள் இருக்கும்னு நம்மளால் வந்து ஒரு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து பக்க விளைவுனா ஒரு சாதாரண ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட பக்க விளைவுகள் மட்டும்தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு பக்க விளைவுகளும் இந்த ஆற்றலுக்கு கிடையாது. சரி, அடுத்து வெற்றி, படைப்பு, வெளிப்பாடு மற்றும் அதிகாரத்துடன் தொடர்புடைய இசிதா என்ற ஆற்றலை பற்றி ஓரளவுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு நம்புகிறேன். மேலும் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்களுக்கு வந்து வெளிநாட்டவர்களாக இருக்குமானால் அந்த வந்து வாட்ஸ்அப் மற்ற வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் வாட்ஸ்அப் காலில் வந்து என்னை தொடர்பு கொள்ள. உள்நாட்டவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நேரிலும் எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை வந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம். சரி, இந்த ஆற்றலை வந்து இயற்கைக்கோ சமூகத்திற்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்துங்கள். மகிழ்ச்சி.